بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவரது ஸலாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இங்கே வீட்டிற்கக்கூடிய நம் அனைவருக்கு உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தீனை மார்க்கத்தை படித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்தரமான நோக்கத்திலே அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த உரையின் தலைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக அவருடைய அல் குர்ஆனிலும் அதேபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமான செய்திகளிலும் மனிதர்களுடைய உறுப்புகளில் மிகவும் பிரதான ஒரு உறுப்பாகிய நாவை பற்றி அதனுடைய விவரிதான் அதனுடைய எச்சரிக்கைகள் சம்பந்தமாக சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த இருக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாவை பொறுத்தமட்டில் மனிதனுடைய நாவின் மூலமாகத்தான் அதிகமான பாவங்கள் நடைபெறுவதை நாங்கள் அவதானித்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் அவன் நாவை வழங்கியிருக்கிறான். ஆனால் மனிதனை போன்றுதான் ஏனைய ஜீவராசிகளுக்கும் நாவு இருக்கிறது. ஆட்டுக்கும் நாவு இருக்கிறது, மாட்டுக்கும் இருக்கிறது, பறவைகளை எடுத்தாலும் அதற்கும் நாவு இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கும் அந்த விலங்குகளுக்கும் இடையுள்ள வித்தியாசம்தான் அவைகளுக்கு குறிப்பிட்ட சில ஓசைகளை மட்டும்தான் வெளியாக்க முடியும். அதையும் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை கண்ணியப்படுத்துகிறான். எனவே இந்த நாவின் மூலமாக மனிதன் பல மொழிகளை பேசக்கூடிய வாய்ப்புகளை மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பலதுடைய 8வது 9வது வசனத்தை சொல்லும் பொழுது அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன், மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய அருட்பாக்கியங்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான், மனிதன் அவன் சிந்திக்க வேண்டாமா, அவனுக்கு நாங்கள் நல்ல முறையில் பார்க்கக்கூடிய 2 கண்களை கொடுத்திருக்கிறோம், அதே போன்று பேசக்கூடிய நாவையும் அதே போன்று 2 உதடுகளையும் நாம் வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய உறுப்புகளில் நாவு முக்கியமான பிரதான இடத்தை வகிக்கிறது. எனவே மனிதன் இந்த நாவை எந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும், எந்த முறையிலே அவன் பேச வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, என்று அதிகமான சகோதரர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் அதாவது ஓரிரை கொள்கை என்று சொல்லக்கூடிய தௌஹீதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஷிர்கை விட்டும் மூட நம்பிக்கைகளை விட்டும் மடமையான விஷயங்களை விட்டும் நாம் தெளிவு பெற்று நாம் தௌஹீதிலே ஓரிரை கொள்கையை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம்.
தெளிவாக இருந்து நமது அமல்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். ஓரிரை கொள்கைக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள், தௌஹீதுக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள், ஷிர்க் செல்லக்கூடிய அந்த பாவமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டும் அவர்களுடைய அமல்களை நாசமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மூட நம்பிக்கைகளை செய்யக்கூடியவர்கள், மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய அந்த பாவமான காரியங்களின் மூலமாக அல்குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கு மாற்றமான விஷயங்களை செய்து அவர்களுடைய அமல்களை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாவமான விஷயங்களை விட்டு தெளிவு பெற்று நாம் தௌஹீதுடைய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறார். ஆனாலும் நாம் நம்முடைய நாவையும் பாதுகாக்க வேண்டும். எவ்வாறு அந்த ஷிர்க்குக்கு, இணை வைத்தலுக்கு, பாவத்தை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதோ, மனிதன் செய்யக்கூடிய நல்லறங்கள், நற்கர்மங்களை செய்யக்கூடிய அந்த அமல்களை அழிக்கக்கூடிய சக்தி அந்த ஷிர்க்குக்கு இருக்கிறதோ, அதே போன்று இந்த நாவும் மிகவும் அபாயகரமானது. மிகவும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. இந்த நாவும் மனிதன் செய்யக்கூடிய அமலை அழித்து விடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும், உலகத்திலே அவரால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுக்கும் முதலாவதாக சொன்ன செய்தியை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வலக்கது ஊஹிய இலைக்க வ இலல் லதீன மின் கப்லிக லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக் வ லதகூனன்ன மினல் ஹாசிரீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அதாவது உங்களுக்கு முன்னால் வந்த ஏழைய உங்களை போன்ற இறை தூதுவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய இறை செய்தியாக ஒவ்வொரு இறை தூதுவர்களுக்கும் அனுப்பப்பட்டது என்ன தெரியுமா? லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். நீங்கள் இணை வைத்தால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பித்தால் உங்களுடைய அமல்கள் அனைத்தும் அழிந்துவிடும். நீங்கள் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்ற ஒரு நல்ல விஷயங்களை, மனிதன் செய்யக்கூடிய நற்கர்மங்களை அழிக்கக்கூடிய ஒரு செயல்தான் இந்த நாவுடைய விபரீதமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அக்பிர்னி பிஅமலி யுத்கிலுனில் ஜன்னத வ யுபாயிதுனி மினன் நார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் ஒரு அமலை சொல்லித் தர வேண்டும், நல்ல காரியத்தை நீங்கள் எனக்கு கற்றுத்தர வேண்டும். அந்த அமலை நான் செய்வதன் மூலமாக நான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்திலே நான் நுழைய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஒரு மனிதன் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்திலே செல்வதென்று சொன்னால் அது இலகுவான காரியமா, லேசான விஷயமா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லகத் சஅல்த அன் அதீமின். நீ இப்போது என்னிடம் கேட்ட கேள்வி இருக்கிறதே மிகவும் பெரிய ஒரு கேள்வி, அதாவது மிகவும் கடினமானது. பெரிய ஒரு விஷயத்தை தான் நீ என்னிடத்திலே கேட்டிருக்கிறாய். என்றாலும் அல்லாஹ் எவரின் மீது அவனுடைய அருளின் மூலமாக இலகுவாக்குகிறானோ, எதை நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு அதனுடைய வழியை அல்லாஹ் யாருக்கு இலகுபடுத்தி கொடுக்கிறானோ அவர்களுக்கு இது இலகுவான விஷயம்தான் என்று சொல்லிவிட்டு முதலாவதாக சொல்றார்கள், தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிக் பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை மட்டும் வணங்குவாயாக, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காதே.
வதுகீமுஸ் ஸலாத தொழுகையை நல்ல முறையில் நிறைவேற்று, வதுக்தி ஸகாத ஸகாத்தையும் நீ நிறைவேற்ற வேண்டும், வதஸூமு ரமலான ரமலான் மாதத்தை நோன்பு நோக்க வேண்டும், வதஹஜ்ஜுல் பைத உனக்கு சக்தி இருந்தால் அதாவது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இஸ்லாத்துடைய அடிப்படையான 5 கடமைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இப்பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அலா அதுல்லுக அலா அபுவாபில் கைரி, நலவுடைய வாயில்களை உனக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு இருக்கிறதே அது கேடயமாக இருக்கிறது, மனிதனை பாவத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம் நோன்பாக இருக்கிறது. வஸ்ஸதகத்து துதுஃபிஉல் ஹதீஅத கமா யுதுஃபிஉ அல் மாஉன் நார். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஃபரியான வணக்கங்களை தெளிவுபடுத்துகிறார்கள். இது நரகடைய வாயில்கள், அபுவாபுல் கைர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தி இதை சொல்கிறார்கள். தர்மம் இருக்கிறது, நீ செய்யக்கூடிய தர்மம் எவ்வாறு நெருப்பை தண்ணீர் அணைக்குமோ அதே போன்று பாவங்களை மனிதர் செய்யக்கூடிய பாவங்களை இந்த தர்மம் அழித்துவிடும் என்று சொல்கிறார்கள். வஸலாத்து ரஜுலு மின் ஜௌஃபில் லைலி, அதாவது இரவு நேரத்திலே தொழுவது இது நல்ல விஷயமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தௌஹீதை பற்றி சொன்னார்கள், கலிமாவை பற்றி சொன்னார்கள், கடமையான வணக்க வழிபாடுகளை சொன்னார்கள். இன்னும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான உஃபரியான சுன்னத்தான சில நல்லவர்களை சொல்லிவிட்டு இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அலா உஸ்பிருக பிமிலாகி ذلك குல்லிஹி, இவை அனைத்தையும் அதாவது இவை அனைத்துக்கும் மேலாக முக்கியமான ஒரு விஷயத்தை, இவை அனைத்தையும் அதாவது சுமந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை உனக்கு நான் சொல்லி தரட்டுமா? இந்த விஷயத்திலே நீ விடுதலாக இருக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய அனைத்தும் பாழாகிவிடும் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். இப்பொழுது முஆத் இப்னு ஜபல் சொல்கிறார், பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அவசியம் எனக்கு அறிவித்து தாருங்கள். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅஃபத பிலிசானிஹி, அவருடைய நாவை பிடிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாக்கு இருக்கிறதே அதை பிடித்து குஃப அலைக ஹாதா, முஆதே இதை நீ பாதுகாத்துக் கொள். என்ன சொல்றார்கள்? நாவை பிடித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இந்த நாவை நீ பாதுகாத்துக் கொள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று நாம் கேட்பது போலதான் கேட்கிறார்கள். அதாவது என்ன கேட்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வ இன்னா லமுஆஹதுன பிமா நதகல்லமு பிஹி, நாவினால் பேசக்கூடிய பேச்சுக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே குற்றப்படுத்தப்படுவோமா, அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்படுவோமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சகீரக உம்முக யா முஆத், முஆதே நீ என்ன கேட்கிறாய்? வஹல் யகுபுன் நாஸ பின்னாரி அலா wujuhihim இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஆதே நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன கேட்கிறாய்? நாளை மறுமையில் அதிகமான மனிதர்களை நரகத்திலே முகப்புறம் போய் கொண்டு தள்ளுவது இந்த நாவுதான், நாவுடைய உதவிகள் தான், நாவுடைய விளைச்சல்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, என்று அதாவது தொழுகையிலே பேர்ந்தாக இருக்கக்கூடியவர்கள், நோன்பு கடமையான நோன்பு சுன்னத்தான நோன்பிலே பேர்ந்தாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல ஜகாத் தர்மங்களிலே பேர்ந்தாக இருக்கக்கூடியவர்கள், வேறு உபரியான வணக்க வழிபாடுகளிலே பேர்ந்தாக இருக்கக்கூடியவர்கள், நாம் நாவை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால்
நிச்சயமாக நாம் அனைத்து நன்மைகளையும் சேமிக்க செய்யக்கூடிய அழித்துவிடக்கூடிய அந்த சக்தி இந்த நாவுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று அதாவது அதிகமான சகோதரர்களை நாம் பார்க்கிறோம். அதாவது நாவுக்கு வந்த பிரகாரம் நாவுக்கு எது வருகிறதோ அதை சொல்லி விடுகிறார்கள். முக்கியமாக நாம் தாவாவுடைய அதாவது அந்த தாவாவுடைய விஷயத்தில் ஈடுபடக்கூடிய சில சமூகத்திலும் சில தவறுகள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே அதாவது சில அமைப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்கிறார்கள், மக்களுக்கு நல்ல அதாவது மார்க்க பணிகளை அழைப்பு பணியை செய்கிறார்கள். ஆனால் சில விஷயங்களிலே அவர்களுடைய நாவு தவறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது மிகவும் கைசேதமாக இருக்கிறது. அதாவது நாவுக்கு வந்தவாறு அடுத்தவர்களை குறைபடக்கூடியவர்கள், அதே போன்று அடுத்தவர்களை சமைக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களை தவறு காணக்கூடியவர்கள், அடுத்தவர்கள் வலிகையிலே இருக்கிறார்கள், அவர்கள் காவிர்கள், எவ்வாறு நாவு பூசாமல் பேசக்கூடிய சிலர்களை நாம் அவதானித்து வருகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பனூ இஸ்ராயேல் அந்த காலத்திலே வாழ்ந்த இரண்டு மனிதர்களுடைய ஒரு விஷயத்தை அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது இரண்டு மனிதர்கள் இருந்தார். அதிலே ஒருவர் அதிக வழக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர், அதே போன்று மக்களுக்கு அவர் தெரிந்த விஷயங்களை மக்களுக்கு அழைப்பு பணியை ஈடுபடக்கூடியவர், நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவர். அவருடைய சகோதரரோ அவருடைய நண்பரோ அதாவது வழக்க வழிபாடுகளே அதாவது குறைவு செய்யக்கூடியவர், பொதுவோக்கு செய்யக்கூடியவர். இப்பொழுது இவர் பள்ளிக்கு செல்லும் பொழுதும் இவர் நன்மையான விஷயங்களை செய்யும் பொழுதும் தன்னுடைய சகோதரனை அந்த நண்பனை பார்த்து அதிகமாக சொல்வார், அகுசேர் நண்பனை உன்னுடைய பாவங்களை குறைத்துக் கொள், உன்னுடைய தீமையை குறைத்துக் கொள் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். இப்பொழுது அந்த சகோதரனும் அதாவது என்ன சொல்வான், அதாவது என்னை என்னுடைய ரப்புடன் விட்டுவிடு, அதாவது என்னை என்னுடைய ரப்பு பார்ப்பான், நீ என்னை பார்க்க தேவையில்லை என்று அந்த மனிதன் சொல்வார். இப்பொழுது ஒரு நாள் இவர் என்ன சொல்கிறார், இவர் அதாவது தன்னுடைய சகோதரனுக்கு அதிகமாக நல்ல விஷயங்களை போதித்துக் கொள்ளக்கூடிய இந்த சகோதரர் தன்னுடைய நண்பரை பார்த்து சொல்கிறார், ஃபகால அதாவது அகுசேர், இப்பொழுது உன்னுடைய பாவத்தை குறைத்துக் கொள். இப்பொழுது அதே பதிலை அந்த சகோதரர் நண்பர் சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், அதாவது என்னுடைய நான் செய்யக்கூடிய விஷயங்களை நோட்டமிடுவதற்காக வேண்டி அதை படைக்கப்படுகிறார் என்று கோபமாக அந்த மனிதன் கேட்டுவிடுகிறார். இப்பொழுது இவருக்கு கோபம் வந்துவிட்டு வந்துவிடுகிறது. இவர் அந்த நண்பனை பார்த்து சொல்கிறார், வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக அபதா வலா யுக்ஃபிருக அல்லாஹு ஜன்னத அபதா. அன்புக்குரிய சகோதரர்களே, இவர் என்ன சொல்கிறார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கவே மாட்டான், உன்னை சுவர்க்கத்திற்கு அனுப்பவே மாட்டான், எப்பொழுதும் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது, நீ எப்பொழுதும் ஒரு நாளும் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார். இப்பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், ஃபபஅஸல்லாஹு இலைஹிமா மலக்கன், அல்லாஹ் அந்த இரண்டு மனிதர்களிடத்திலே ஒரு மலக்கை அனுப்புகிறார். இப்பொழுது அந்த மலக்கு என்ன செய்கிறார், இரண்டு பேருடைய ரூஹை கைப்பற்றுகிறார். இப்பொழுது அல்லாஹ்வின் முன்னிலையிலே நிறுத்தப்படுகிறார்கள் இருவரும். இப்பொழுது அல்லாஹ் அந்த பாவம் செய்த மனிதரை பார்த்து என்ன கேட்கிறார், உதுகுலில் ஜன்னத பிரஹ்மதி, என்னுடைய அருமை மூலமாக நீ சுவர்க்கத்திற்கு சென்றுவிடு. அன்புக்குரிய சகோதரர்களே, வகாலில் ஆஃபர், அந்த நல்ல மனிதர் செய்து அதாவது அதை கொண்டு நல்ல அழைப்பு பயணம் செய்து அடுத்தவர்களுக்கு நல்ல
என்னுடைய அருளை என்னுடைய அடியானுக்கு தடுப்பதற்கு நீ யார்? உனக்கு சக்தி இருக்கிறதா? பாவத்தை மன்னிப்பது அது என்னுடைய அதிகாரம். ஒவ்வொரு மனிதனை சுவர்க்கத்துக்கு அனுப்புவதா நரகத்துக்கு அனுப்புவதா என்பது என்னுடைய கையில் இருக்கக்கூடிய விஷயம். உனக்கு எவ்வாறு சொல்ல முடியும்? அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான், உன்னை சுவர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான், உன்னை நரகத்துக்கு தான் அனுப்புவான் என்று உனக்கு எவ்வாறு சொல்ல முடியும்? ஃபகாலா யார்? அவன் சொல்வான், எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எனக்கு தடுக்க முடியாது யாரா என்று சொல்வான். இது நான் அல்லாஹ் என்ன சொல்வான்? இந்த மனிதரை கொண்டு போய் நரகத்திலே தூக்கி எறிந்து விடுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தி சம்பந்தமாக சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லதகல்லம பிகலிமத்தின் அவ் வகத் துன்யாஹு வ ஆখিরাতஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொல்றார்கள்? இந்த மனிதர் ஒரு வார்த்தையை சொன்னார், அதாவது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை இவர் தன்னுடைய நாவின் மூலமாக சொல்லிவிட்டார். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? இவரை உலகத்தையும் இவருக்கு இழக்க செய்து விட்டது, மறுமையுடைய நன்மையை இவருக்கு அளித்து விட்டது, கடைசியில் இவர் நரகத்திற்கு போகக்கூடிய நிலைமையை அந்த ஒரு வார்த்தை இவருக்கு ஏற்படுத்திவிட்டது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உஹதுடைய போரிலே அவருடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது பல்லின் மூலமாக பல் உடைந்து இரத்தம் வருகிறது, முகம் அதாவது கீறிப்பட்டு முகத்திலே காயம் வந்து இரத்தம் ஓடிக்கொள்கிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக இருக்கிறது, இப்பொழுது இரத்தம் ஓடுகிறது, காயப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஃபஅலூ ஹாதா பிநபிய்யிஹிம் வ ஹுவ யதுஊஹும் இலல்லாஹி. அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் இந்த நபி இந்த சமூகத்தை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சமூகம், இந்த உம்மத் என்ன செய்கிறது? இந்த நபியை இப்படி காயப்படுத்துகிறார்களே, இப்படிப்பட்ட கூட்டம் எவ்வாறு வெற்றி பெறுவார்கள்? இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி எவ்வாறு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டு சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு உலகத்திலே மிகவும் அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் உலகத்திலே இறுதியாக வரக்கூடிய அனைத்து மனிதர்களிலும் மிகவும் நேசத்துக்குரியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு சொன்னவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறார். நபி அவர்களை கண்டித்து குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறார். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், நபி உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, என்னுடைய அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த ஒன்றும் இல்லை, அதிகாரம் இருக்க முடியாது. அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅதிபஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமூன். அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்தால் அவர்களை மன்னிப்பது, அவர்களை தண்டிப்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே உள்ளது. உங்களுக்கு எவ்வாறு இவர்கள் வெற்றி பெறுவார்கள், எவ்வாறு மறுமையிலே இவர்களுக்கு விமோசனம் கிடைக்கும் என்று உங்களுக்கு சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வானங்கள் பூமியுடைய அனைத்து அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யக்ஃபிரு லிமன் யஷா. அல்லாஹ் நாடியவனை அல்லாஹ் மன்னிப்பான். வ யுஅதிபு மன் யஷா. அல்லாஹ் நாடியவனை அல்லாஹ் தண்டிப்பான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறான்? உங்களுக்கு சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் பேசக்கூடிய நாள் தான் நாம்
கேட்கக்கூடிய அனைவரும் தான் அனைவரும் இதை நாங்கள் படிப்படியாக எடுக்க வேண்டும் என்று, அதாவது உண்மையிலே குர்ஆன் ஹதீஸ் என்று பேசக்கூடிய சிலர்கள் கூட என்ன சொல்கிறார்கள், அவருக்கு பின்னால் தொழ முடியாது, அந்த சகோதரருக்கு பின்னால் தொழ முடியாது, அவர் காஃபிர், இவருக்கு பின்னால் தொழ முடியாது, இவர் வழிகேட்டிலே இருக்கிறார், இவர் நரகவாதி என்று வாய் கூசாமல் பேசக்கூடியவர்கள், எழுத்திலே பல இளைஞர்களிலே எழுதக்கூடியவர்கள் என்று நம்மிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் சிந்திக்க வேண்டும். இவர்கள் யாருடைய அதிகாரத்தை எடுத்து பேசுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தன்னுடைய கையிலே எடுத்து பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எடுத்து பேசுவதற்கு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நபிமார்களுக்கெல்லாம் தலைவராகிய, ரசூலுல்லாஹிற்கெல்லாம் தலைவராகிய அல்லாஹ்வின் தூதருக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கவில்லை என்று சொன்னால் இவர்களுக்கு எவ்வாறு பேச முடியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சூரத்துல் நஹ்லுடைய 116வது வசனத்திலே சொல்கிறார், வலா தகுலு லிமா தஸிஹு அல்சினதுகும் அல் கதிப ஹாதா ஹலாலும் வ ஹாதா ஹராம். உங்களுடைய நாவு வெளியாக்குற பிரகாரம், நாவு எதை வெளியாக்குறதோ அதே போன்று நாவு வெளியாகக்கூடிய விரும்பிய அந்த வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டாம். நாவு பேசுதே, வாய் பேசுதே என்று நீங்கள் வாய் அதாவது உளறிடாதீர்கள். அல்லாஹ்வின் மீது பொய்யை கற்பிக்காதீர்கள். உங்களுக்கு நினைத்த பிரகாரம் இது ஹலால், இது ஹராம், இது கூடும், இது கூடாது, இவ்வாறு அல்லாஹ்வுடைய விஷயத்திலே இருக்கக்கூடியது, அல்லாஹ் தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். அப்படி செய்தால் லிதஃப்தரு அல்லாஹில் கதிப், நீங்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறீர்கள். இன்னல் லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப் லா யுஃப்லிஹூன். யார் உலகத்திலே அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாவுடைய உடலில் சில வேளை ஒரு மனிதர் ஆரம்பத்திலே சொன்ன அந்த செய்தியை கொண்டு ஒரு இரு வார்த்தையை தான் பேசுவான். ஆனால் அதனுடைய விபரீதம் என்ன? அவன் உலகத்திலே செய்த எல்லா நற்கர்மங்களையும் மறைத்து அவனை கடைசியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நரகத்திலே அவனை முகங்குப்புற தள்ளிவிடுமே, அதே போன்று நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் அப்த யதகல்லமு பில் கலிமா மின் ரிதுவானில்லாஹி லா யல்கா லஹா பாலன். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய ஒரு வார்த்தையை அவன் பேசுவான், ஒரு கலிமாவை பேசுவான். ஆனால் அதை அவன் பெரிதாக எடுத்திருக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துகிறான், அவனுக்கு உயர்தரமான சுவர்க்கத்தை வழங்குகிறான் என்று அனைவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று வஇன்னல் அப்த யதகல்லமு பில் கலிமா மின் ஸஹத்தில்லாஹி லா யல்கா லஹா பாலன். ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுவான், ஆனால் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய வார்த்தை. ஆனால் இவன் அந்த வார்த்தையை பெரிதாக எடுத்திருக்க மாட்டான். இன்று அப்படித்தான் பேசுகிறார்கள். அதாவது என்ன பேசுகிறார்கள்? வார்த்தை, பேசக்கூடிய வார்த்தை எவ்வளவு பெரிதானது, எவ்வளவு பாரதூரமானது, இந்த வார்த்தையின் மூலமாக என்னுடைய அமல் பாழாகிவிடுமே, நாளை மறுமையிலே நான் எவ்வாறு சுவர்க்கத்துக்கு செல்வது, நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை தண்டிப்பானே என்ற ஒரு அச்சம் இல்லாமல் என்ன சொல்றார்கள்? ஒரு வார்த்தையை பேசி விடுவார்கள். அல்லாஹ் யஹ்வி பினா ஃபி ஜஹன்னம், புகாரிலே வரக்கூடிய செய்தி. அந்த வார்த்தையுடைய விபரீதம், அந்த வார்த்தையுடைய விபரீதம் எந்த அளவு என்று சொன்னால், அல்லாஹ் இந்த வார்த்தையின் மூலமாக அவனை நரகத்திலே தூக்கி எறிந்துவிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அதே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று அதிகமானவர்களிடத்திலே அதாவது வணக்க வழிபாடுகளிலே பேணுதலாக இருப்பார்கள், ஏனைய அதாவது தாவாவுடைய விஷயத்திலே பேணுதலாக இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் சில தவறுகளை செய்வதை பார்க்கிறோம், நாவின் மூலமாக சில தவறுகளை செய்வதை பார்க்கிறோம்.
அதாவது அவதூறு என்பது இன்று பரவலாக காண்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் என்று சொன்னால் கிட்டு கட்டுவது என்று சொன்னால் ஒரு மனிதன் செய்யாத ஒரு விஷயம், ஒரு மனிதன் ஒரு செய்யாத ஒரு பாவத்தை செய்ததாக சொல்றது அல்லது செய்ததாக பரப்புவது, இது அவதூறாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத் ثم لم يأتوا بأربعة شهداء فجلدوهم 80 جلدة. ஒரு மனிதன் அதாவது 10 உள்ள பெண்களையோ ஆண்களையோ அவர்கள் மீது இட்டு கட்டுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் செய்யாத பாவத்தை செய்ததாக சொல்கிறார்கள், செய்ததாக பரப்புகிறார்கள். இப்படி யாராவது வந்தால் 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் 80 கசை அடியுங்கள். இது குர்ஆனுடைய மார்க்க சட்டமாக இருக்கிறது. ஒரு சாட்சி வருகிறார், ஒருவர் மீது பழி சுமத்தி ஏற்றுக்கொள்ள முடியாது, அவருக்கு அவதூறு என்ற சட்டத்தின் கீழால் 80 கசையை அடிக்க வேண்டும். 2 வருகிறார், 3 வருகிறார், 3 பேருக்கும் கசையடி அடிக்க வேண்டும் என்பதுதான் மார்க்க சட்டமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவு தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றார்கள், ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை பிரயாணத்திலிருந்து வருகிறார். வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது அவர் கண்ணால் பார்க்கிறார், தன்னுடைய மனைவி இன்னொரு மனிதருடன் இருப்பதை கண்ணால் பார்க்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி நான் வீட்டுக்கு வரும் பொழுது இன்னொருவருடைய பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல் பையினத்து வ இல்லா ஹத்துன் ஃபி தஹரி, ஆதாரத்தை கொண்டு வா, இல்லை ஆதாரத்தை கொண்டு வர என்று சொன்னால் உனக்கு ஹத்தரிக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கணவர் அதாவது ஒரு மனைவி செய்யக்கூடிய பாவத்திற்கு எவ்வாறு ஆதாரம் கொண்டு வருவது? இன்னும் ஆதாரம் என்று சொன்னால் இவர் விபச்சாரத்தை பற்றி சொல்கிறார், எனவே 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். இவருடன் இன்னும் 3 சாட்சிகள் தேவை. அன்புக்குரிய சகோதரர், இவர் எவ்வாறு கொண்டு வருவது? 3 மனிதர்களை கொண்டு அதாவது கூட்டி போய் காட்டலாம். இவர் அதாவது கவலைப்பட்டவர்களாக அதாவது என்ன சொல்கிறார்? உண்மையில ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும் சொன்னால் இதற்கு ஹத்தரிக்கப்படும். அல்லாஹ் தான் அவருடைய இறை செய்தியை வஹியை இறக்கி என்னுடைய ஹத்தை விட்டும் என்னுடைய முதுகின் மேல் இருக்கக்கூடிய ஹத்தை விட்டு என்னை பாதுகாக்க வேண்டும் என்று துவா செய்கிறார். இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார். வந்து சூரத்து நூருடைய அந்த வசனங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். வல்லதீன யர்மூன அஸ்வாரஹும் வலம் யகுல் லஹும் ஷுஹதாஉ இல்லா அன்ஃபுஸுஹும் ஃபஷஹாதத்து அஹதிஹிம் அர்பஉ ஷஹாதாத்தின் பில்லாஹ். அதாவது ஒரு கணவர் அதாவது தன்னுடைய மனைவியின் மீது பழி சுமத்துகிறார் சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் மீது 4 முறை சத்தியம் பெற வேண்டும். 5வது முறை என்ன செய்ய வேண்டும்? அதாவது நான் பொய் சொல்வது என்று சொன்னால் என்னின் மீது அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்க வேண்டும் என்று அவர் 5வது முறையாக சத்தியம் செய்ய வேண்டும். திரும்ப மனைவி என்ன செய்வார்? அவளும் அல்லாஹ்வுக்கு பயந்தவளாக 4 முறை சத்தியம் செய்ய வேண்டும். திரும்ப அவள் என்ன செய்வார்? நான் அதாவது பொய் செய்திருந்தால், நான் பொய் சொல்லுவது என்று சொன்னால் அதாவது என்னின் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் அல்லாஹ்வுடைய கோபமும் வர வேண்டும் என்று 5வது முறையாக அவள் சத்தியம் செய்ய வேண்டும். இந்த சட்டம் இறங்குகிறது. அதனை தாண்டி அடுத்தவர்கள் 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய சட்டமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் அதிகமாக கேட்கக்கூடிய சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்து தான் விபச்சாரம் செய்ததாக அதற்குரிய ஹத்தை நிறைவேற்றுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டுக்கொள்கிறார்கள். நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவள் கர்ப்பம் கொண்டிருக்கிறார், எனவே குழந்தை பிறந்தவுடன் நீங்கள் வாருங்கள். திரும்ப குழந்தை பிறந்தவுடன் வருகிறார், குழந்தை அந்த பருவம் பால் கூடி மறந்தவுடன் நீங்கள் திரும்ப வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். அவள்
அவருடைய வழிக்கு அந்த பெண்ணுடைய வழி இருக்கிறார்கள் அவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறார்கள், அழகாக நடந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர், 2.5 வருடத்துக்கு பின்னால் தான் அந்த பெண்ணுடைய ஹத்து நிறைவேற்றப்படுகிறது. அந்த சிறப்பு, அந்த பெண்ணை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய சிறப்பு எல்லாம் நாம் அதிகமாக கேட்டு வருகிறோம். அன்புக்குரிய சகோதரர், நமக்கு என்ன படிக்கிறது? 2.5 வருடமாகியும் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பெண்ணை யாரும் கேவலப்படுத்தவில்லை. அந்த காலத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் அந்த தோழர்களில் யாரும் அந்த பெண்ணை கேவலப்படுத்தவில்லை. அதை விட முக்கியமான விஷயம், விபச்சாரம் என்பது 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய பாவம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்திலே கேட்கவில்லை, நீ யாருடன் விபச்சாரம் செய்தாய். எந்த ஒரு நபித்தோழரும் யாரை சந்தேகிக்கவும் இல்லை, யாரை அந்த பெண்ணுடன் சம்பந்தப்படுத்தி பேசவும் இல்லை. 2.5 வருட காலம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய காலமாக இருந்தால் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு பெண் இவ்வாறு நடந்து கொண்டால் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு முன்னால் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களுடைய பேர் பட்டியலெல்லாம் அவதூறாக வந்துவிடுது. யாரெல்லாம் அந்த வீட்டுக்கு முன்னால் நடந்து செல்கிறார்களோ அவர்களுடைய பேர் பட்டியலெல்லாம் இணையதளங்களிலே வந்துவிடும், பரப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைதான் விசேஷமாக கவலைப்பட வேண்டும் தௌஹீதை பேசக்கூடியவர்களிடத்தில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே அன்புக்குரிய சகோதரர்களே, மாலிக் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து தன்னுடைய வீட்டுக்காக வேண்டி ஹத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். இப்பொழுது அவருக்கு கல்லடிக்கப்படுகிறது. அந்த வலி தாங்க முடியாமல் மாலிக் இப்னு மாலிக் விரண்டு ஓடுகிறார்கள். இப்பொழுது ஒரு நபித்தோழர் அவரை பிடித்து என்ன செய்கிறார்? கல்லெடுத்து, அதாவது அவரை கொலை செய்து விடுகிறார்கள். அவருடைய ஹத்தை நிறைவேற்றி விடுகிறார்கள். இப்பொழுது ஹஸ்ஸான் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் வந்து நபி அவர்களிடத்திலே நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லவ் குன்த சதரதஹு பிதௌபிக கான கைரன் மிம்மா ஸனஅத பிஹி. அன்புக்குரிய சகோதரர்களே, நம் அனைவருக்கும் படிக்கிறேன், உண்மையிலே ஹத்துக்கு தகுதியானவர் நபி அவர்களிடத்திலே வந்து ஒப்புக்கொண்டு ஹத்தை நிறைவேற்றுமாறு சொல்லப்பட்ட அந்த மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்திலே நபி அவர்கள் என்ன சொல்றார்கள்? அதாவது ஹஸ்ஸானே, நீ அவரை கொலை செய்திருக்க வேண்டாம். என்ன செய்திருக்க வேண்டும்? கொலை செய்ததற்கு பதிலாக அவரை மடக்கி பிடித்து அவருக்கு கல்லெறிந்து அவர் ஹத்தை நிறைவேற்றியதற்கு பதிலாக உன்னுடைய ஆணையின் மூலமாக அவருடைய மானத்தை மறைத்திருக்கிறாமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பண்புதான் ஒவ்வொரு முஃமினிடத்திலும் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று எவ்வாறு தலைகீழாக மாறிவிட்டது? அதாவது எங்களுடைய கொள்கைக்கு யார் இல்லையோ, எங்களுடைய கொள்கைக்கு கீழால் யார் இல்லையோ அவர்களின் மீது பழி சுமத்தக்கூடியவர்கள், அவர்கள் மீது அவர்களை பரப்பக்கூடியவர்கள், இன்று தாவாவுக்கு ஒரு களமாக அவர்களை பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இன்று பல இளையதளங்களை எடுத்துக்கொண்டால், அதாவது முகநூல்களை எடுத்துக்கொண்டால் என்ன செய்தி வருகிறது? அதாவது இவர் இப்படிப்பட்டவர், இவர் இந்த தவறை செய்கிறார், இவர் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார், இவர் சந்தையிலே மோசடி செய்கிறார், இவரின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள், எங்களுடைய ஜமாத்தின் பக்கம் வந்து விடுங்கள் என்று, அதாவது எதை பயன்படுத்துகிறார்கள்? அழைப்பு பணிக்கு, அதாவது ஆள் சேர்ப்பதற்கு என்ன செய்கிறார்கள்? அடுத்தவர்கள் மீது அநியாயமான அவதூறு செய்து அவர்களை பரப்பி தன் பக்கம் ஆண் சேர்க்கக்கூடியவர்கள் என்று இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தவறு செய்தாலும் நாம் மறைக்க வேண்டும். இது ஒரு முஃமினுடைய பண்பாக இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லா துது இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களை நீங்கள் நோவினை செய்ய வேண்டாம். வலா துஅய்யிரும், அவர்களை நீங்கள் குறை பேச வேண்டாம், அவர்களை நீங்கள் இழிவுபடுத்த வேண்டாம். வலா ததுரு ஔராத்திஹிம், அவர்களுடைய ஔரத்துகளை, அவர்களுடைய குறைகளை நீங்கள் தேட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஃபஇன்னஹு மன் தலப ஔரத அஹீஹில் முஸ்லிம், ஒரு மனிதன் அடுத்த ஒரு சகோதரனுடைய அதாவது குறைகளை தேடித்திருந்தால்
அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய வீட்டிலே அவன் இருந்தாலும் அவனுடைய குறையை வெளிப்படுத்தி காட்டுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஃபஇன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் திமாஅக்கும் வஅம்வாலக்கும் வஅஅராதக்கும். மூன்று விஷயங்களை சொல்றார்கள். ஒரு மனிதனுடைய மூன்று உரிமைகள் ஒவ்வொரு மனிதனாலும் பேணப்பட வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய மூன்று விஷயங்கள், மூன்று முக்கியமான உரிமைகள் இன்னொரு முஸ்லிமால் பேணப்பட வேண்டும். ஹர்ரம அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது ஹராமாக்கி இருக்கிறான். உங்களுடைய அதாவது சகோதரனுடைய உயிர், அவனுடைய சொத்து, அவனுடைய மானம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம் மீது ஹராமாக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய உயிர் புனிதமானது, ஒரு மனிதனுடைய சொத்து இருக்கிறது, அது புனிதமானது, ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது. எனவே நாம் அதை பாதுகாக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்றார்கள், எவ்வாறு இந்த மக்காவுக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ, மக்காவை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தியிருக்கிறானோ, அதே போன்று யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ் பெருநாளுக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ, அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இருக்கக்கூடிய அந்த இடம் எவ்வளவு புனிதமானதோ அதே போன்று ஒவ்வொரு மனிதனுடைய உயிர், அவனுடைய சொத்து, அவனுடைய மானம் மிகவும் புனிதமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது ஒவ்வொரு முஃமினும் அவருடைய நாவை பாதுகாக்க வேண்டும். அவருடைய நாவுடைய விஷயத்திலே அவன் கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது இன்று நாங்கள் கவலைப்பட வேண்டும். அதாவது இஸ்லாம் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்ன சொல்கிறது? ஒரு முஃமின் அடுத்த சகோதரனுடைய குறையை மறைப்பான். உண்மையிலே தவறு செய்திருந்தாலும் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது. சிலவேளை அவன் தௌபா செய்திருப்பான், தௌபா செய்திருந்து அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னித்திருப்பான். ஆனால் நாம் அவனுடைய குறையை தேடி நாம் அவனுடைய குறையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்திலே நம்மை தண்டிப்பான், உலகத்திலே நம்முடைய குறையை வெளிப்படுத்துவான். நாளை மறுமையிலே நம்முடைய அமல்கள் எல்லாம் பாழாக்கப்படும் என்பதை நாங்கள் ஒருவரும் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் இணையதளங்களை பார்க்கிறோம். உண்மையிலே இணையதளங்கள் இருக்கிறது, அதாவது மார்க்க விஷயங்களுக்கு, அதாவது இதை நாங்கள் சாதகமாக பயன்படுத்த முடியும். இன்று பல இணையதளங்களிலே முக்கியமான ஒரு Facebook சொல்லக்கூடிய சமூக வலையம் இருக்கிறது. இதன் மூலமாக அதிக பேர் வணிகத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள், பாவத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வார்த்தைக்கு சொல்வார்களே, பழமொழி இருக்கிறது, ஆற்றுக்கு குளிக்க செல்வது அவருடைய உடம்பை சுத்தப்படுத்துவதற்காக. ஆனால் சிலர் ஆற்றுக்கு சென்று சேற்றை பூசிக்கொண்டால் அவர்களை நாம் எவ்வாறு சொல்ல முடியும்? ஆனால் சிலரை பார்த்தால் அவர்கள் செல்வதே சேற்றை பூசிக்கொள்வதற்கு. அதே போன்றுதான் இணையதளங்களிலே இது போன்ற அவர்கள் அந்த சமூக வலையங்களிலே நுழைவதே அடுத்தவருடைய குறைகளை தேடுவதற்காக வேண்டிய, அடுத்தவருடைய குறையை பரப்புவதற்காக வேண்டிய என்று நாம் பார்க்கிறோம். அதிகமானவர்களுடைய என்ன அவர்கள் பாவம் செய்தார்களோ, தவறு செய்தார்களோ இல்லையோ என்பது அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம், அல்லாஹ் தான் அறிவான். ஆனால் பக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அடுத்த மேடையிலே சொல்கிறார்கள், நாம் குர்ஆனை பேசிக் கொள்கிறோம், ஹதீஸையும் பேசிக் கொள்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய தூய மார்க்கத்தை தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸுடைய அதாவது போக்கா என்று நாம் அவர்களிடத்திலே கேட்க தோன்றுகிறது. அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய மானம் புனிதமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். ஆனால் அவருடைய மானத்தை கேவலப்படுத்தும் விதமாக, மானத்தை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி அதற்கென்றே பல பக்கங்களை திறந்து, அதாவது இன்று சமூகத்திலே முக்கியமாக யாரெல்லாம் அழைப்பு பணியிலே அதாவது பிரபலமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்திலே கூட, அவர்களுடைய குறைகள் எல்லாம் அவர்களுடைய விஷயத்திலே கூட அவர்களை பற்றி எழுதக்கூடிய ஒரு காலமாக
இந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டும். இந்த உபதேசம் என்பது, இந்த நினைவூட்டல் என்பது முதலாவதாக நான் எனக்கும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை எங்களை பார்த்து கேட்கிறார்கள், அத்ததுரூன மலல் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரர் என்று சொன்னால் உலகத்திலே நஷ்டமடைந்தவன். வங்குரோத்துக்காரர் என்று சொன்னால் யார் உங்களுக்கு தெரியுமா? முஃப்லிஸ் என்று சொன்னால் யார் என்று தெரியுமா? இப்பொழுது சஹாபாக்கள் அவர்களுடைய விளக்கங்களை சொல்கிறார்கள். உலகத்திலே முஃப்லிஸ் என்று சொன்னால், வங்குரோத்துக்காரர் என்று சொன்னால், அல் முஃப்லிஸு ஃபீனா மன் லா திர்ஹம வலா மதா, சொத்து செல்வங்கள் இல்லாதவன், வெறும் கையோடு இருக்கக்கூடியவன், இவன் தான் வங்குரோத்துக்காரன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் முஃப்லிஸு மின் உம்மதி மன் யஅதி யௌமல் கியாமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஒரு உண்மையான வங்குரோத்துக்காரன் என்னுடைய சமூகத்திலே, என்னுடைய உம்மத்திலே உண்மையான வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா? நாளை மறுமையிலே அவன் வருவான். எப்படி வருவான்? பிஸ்ஸலாத்தின். யார் சொல்றார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், தொழுகையுடன் வருவான். தொழுகையுடைய நன்மைகளை சுமந்து வருவான். வசியாமில் நோன்புகளுடைய நன்மைகளுடன் வருவான். வஸகாத்தில் ஜகாத்துடைய நன்மைகளுடன் வருவான். ஆனால் அவனுடைய நாவை அவன் பேர் இருக்க மாட்டான், நாவை கட்டுப்படுத்திருக்க மாட்டான். வயத்தி அவன் அவனுடைய அடுத்த புறத்திலே, அவனுடைய அடுத்த ஏடு எவ்வாறு இருக்கு தெரியுமா? வகது ஷதமஹாதா, அடுத்த சகோதரனை பேசியிருப்பான். வகதஃபஹாதா, தன்னுடைய அடுத்த சகோதரனை பற்றி இட்டு கேட்டிருப்பான், அவனுக்கு சொல்லியிருப்பான். வகலமாலஹாதா, அடுத்த சகோதரனுடைய சொத்தை அபகரித்திருப்பான். வசஃபக தமஹாதா, அடுத்த சகோதரனுடைய உயிரை இவன் வீணாக கொண்டிருப்பான். வதரபஹாதா, அடுத்த சகோதரன் அநியாயமாக அடுத்திருப்பான். அன்புக்குரிய சகோதரர்களை இப்படி இருக்கும். ஒரு பக்கத்தில் பார்த்தால் அதிகமான நன்மைகள், தொழுகையின் மூலமாக, நோன்பின் மூலமாக, ஜகாத்தின் மூலமாக, இன்னும் அதிகமான வணக்க வழிபாடுகள் மூலமாக நன்மை ஏடு நிறைந்திருக்கும். ஆனால் அடுத்த பாவங்களை செய்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஷிர்கை செய்திருக்க மாட்டான், தௌஹீதிலே உறுதியாக இருந்திருப்பான், மூட நம்பிக்கையை செய்திருக்க மாட்டான், அதிலும் உறுதியாக இருந்திருப்பான். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, வேறு வேறு பாவமான விஷயங்களை செய்திருக்க மாட்டான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், நாவை பாதுகாத்திருக்க மாட்டான். அநியாயமாக ஒரு சகோதரன் பேசியிருப்பான், அவருடைய மானத்தை அதாவது வாங்கியிருப்பான். அதே அன்புக்குரிய சகோதரன் அநியாயமாக அடுத்த சகோதரன் இட்டு கண்டிருப்பான். இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? ஃபயுத்திஹானா மின் ஹஸனாத்திஹி, என்ன செய்யப்படும்? இவருடைய நன்மைகள் அனைத்தே, இவர் யாரின் மீது அநியாயமாக பேசியிருந்தானோ, யார் மீது அநியாயமாக இட்டு கண்டிருந்தானோ, யார் மீது அநியாயமாக பரிசு வந்திருந்தானோ, யாருக்கு அநியாயமாக அநியாயம் செய்திருந்தானோ, இவருடைய அனைத்து நன்மைகளையும் அந்த சகோதரருக்கு கொடுக்கப்படும். இப்ப என்ன செய்யப்படும்? இவருடைய ஏட்டிலே எந்த நன்மையும் இல்லை, பாவம் மட்டும்தான் இருக்கு. அன்புக்குரிய சகோதரரே, திரும்ப பார்த்தால் திரும்ப என்ன செய்திருப்பான்? நாவின் மூலமாக இவனால் நடந்த அநியாயங்கள் அதிகமாக இருக்கும். திரும்ப என்ன செய்யப்படும்? இவருடைய ஏற்றிலே நன்மை இல்லை. திரும்ப என்ன செய்யப்படும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அடுத்தவருடைய பாவங்களை இவருடைய தலையிலே சுமத்தாட்டப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மைகளுடன் சென்றவர், கொள்கையில் உறுதியாக சென்றவர், அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபதுரிஹத் அலைஹி சும்ம துரிஹ ஃபின்னார், பாவங்கள் எல்லாம் இவருடைய தலையிலே சுமத்தாட்டி இவன் இறுதியாக நரகத்திலே தூக்கி வீசப்படுவான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் அல்ஹம்துலில்லாஹ், நாம் ஆரம்பத்திலே சொன்ன பிரகாரம் தௌஹீதிலே உறுதியாக இருக்கிறோம். நம்மிடத்திலே மூட நம்பிக்கை இல்லை. அதே போல் நாம் குர்ஆன் ஹதீஸிலே நாம் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நாம் ஷிர்க்
விட்டு பாதுகாத்து நம்முடைய அமல்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது மட்டும் போதாது. எனவே நம்முடைய நாவையும் பாதுகாத்தால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதிபு ஜபலுக்கு சொன்னார்களே, அந்த நபித்தோருக்கு சொன்னார்களே, அனைத்து நன்மையும் இருந்தாலும் தௌஹீதில் கலிமாவில் உறுதியாக இருந்தாலும் இஸ்லாமிய முக்கியமான அடிப்படையான கடமையான வணக்க வழிபாடுகளே நீ பேணுதலாக இருந்தாலும் உபரியான சுன்னத்தான முக்கியமான வணக்க வழிபாடுகளே நீ பேணுதலாக இருந்தாலும் உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் நீ நாளை மறுமையிலே கை செய்தப்பட்டவனாக நாளை மறுமையை நரகத்திலே தூக்கி வீசப்படுவாய் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை விளங்கி அதன்படி நடப்பதற்கு நம் அனைவருக்கும் அருள்புரிவானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் வ பாரக அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.